None of you can be my disciple unless he gives up everything he has. லூக்கா 14:33. தம் உடைமையெல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, அன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளே, மேக் ஜீசஸ் த டிசையர் ஆஃப் யுவர் ஹார்ட். இயேசுவை நம்முடைய உள்ளத்தின் விழுமியமாக விரும்புவோராக வைத்திருக்க வேண்டும் அனைத்திலும். அவைத்தான் அழகாக இப்பொழுது ஆராதனை பாடலில் பாடினோம். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று, என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்வதை போல ஆண்டவரோடு என்றும் இருப்பவர்களாக, துன்பம், சோதனை, வேதனை, பிரச்சனைகள் வரும்பொழுது உதறிவிட்டு செல்வதை போல அல்ல, மாறாக எல்லா நேரத்திலும் என்ன நேர்ந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள் என்ற வார்த்தைகள் சாதாரணமாக கேட்பதற்கு ஒரு சாதாரண வார்த்தையாக இருக்கும். ஆனால் துன்பத்திலே, கஷ்டத்திலே இன்னும் ஒரு சிலருக்கு இந்த டிஜெக்ஷன், டிப்ரெஷன், அந்த சமயத்தில் என்ன செய்வது என்று கூட தெரியாது. நேற்று ஒரு நேயர் நம்முடைய அன்பொழி தொலைக்காட்சிக்கு ஒரு நிரந்தர உபயதாரர் பிரான்சிலிருந்து அவர்கள் ஃபோன் செய்தார்கள். ஃபாதர், ஒரு வாரமாக என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. படுத்த படுக்கையில் இருக்கிறேன், உடலுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் எனக்குள் ஒரு வகையான ஒரு அலர்ச்சி, எதுவும் செய்ய முடியவில்லை. இவ்வளவு தூரம் வேண்டுகிறேன், கடவுள் ஏன் இன்னும் என் ஜெபத்தை கேட்கவில்லை என்றே உணர்ந்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நான் அவர்களுக்கு ஒரு மருந்து கொடுத்தேன், தொலைபேசியிலே ஒரு மருந்து. எப்படி மாத்திரை போட்டு தண்ணி முழுங்குறோமோ அதே போல் நீங்கள் எப்பொழுதெல்லாம் இந்த உணர்வு உங்களை தாக்கும் பொழுது, ஆண்டவரே அரிய காரியங்களை உங்களால் செய்ய முடியும் அப்படின்னு 3 தடவை சொல்லி வாய் நிறைய கொஞ்சம் தண்ணி ஊற்றி முழுங்குங்க. அது உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் டேப்லெட் என்று சொன்னேன். மறுபடியும் மறுபடியும் அவர்கள் இந்த அலர்ச்சியுடன் பேசி கொண்டிருந்தார்கள். இது இயல்பாக ஏற்படக்கூடிய ஒரு டிப்ரெஷன். இப்போ எப்படி டிப்ரெஷன் ஏற்பட்டால் நமக்கு இப்பொழுது மழை கிடைத்தது, இப்பொழுது அது விலகிவிட்டது, ஆகவே மழை நின்று விட்டது. அதுபோன்று ஆன்மீக டிப்ரெஷன், ஸ்பிரிச்சுவல் டிப்ரெஷன், இது அனைவருக்கும் வரக்கூடும். அதை உணர்ந்து கொண்டு அந்த நேரத்தில் இன்னும் அதிகமாக ஆண்டவரை தக்க வைத்து கொள்ளுதல். ஆண்டவரே, நீரே எனக்கு அரண், நீரே எனக்கு கோட்டை, நீரே என் நம்பிக்கை, இப்படிப்பட்டவைகளை சொல்லி அவைகளை நம் உள்ளத்தில் த பாசிட்டிவ் ஸ்ட்ரோக்ஸ் என்று சொல்லுவார்கள், நமக்கு நாமே உத்வேகத்தை தர வேண்டும். இந்த டென்னிஸ் எல்லாம் விளையாடுறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் விளையாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நல்ல பாயிண்ட் எடுத்தோன்னே அவங்க உடனே தங்களையே பாராட்டிக் கொள்வார்கள். பிராவோ, வெரி குட், தங்களையே பாராட்டிக் கொள்வார்கள். மற்றவங்க கைத்தட்டுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர்களுக்குள் அந்த உத்வேகம் இருந்தால்தான் தொடர்ந்து ஜெயிக்க முடியும், வெல்ல முடியும், விளையாட முடியும். அப்படி நமக்குள் இந்த வார்த்தைகளை சொல்லி நம்மை திடப்படுத்தி கொள்ள வேண்டும், உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும், இவைகளிலிருந்து மீள வேண்டும். ஆகவே இந்த சீடனுக்குரிய மனநிலை நான் அடிக்கடி சொல்கிறேன். திரையை பாருங்கள். தன்னையே மறக்க, தன்னையே திறக்க, தன்னையே துறக்க. மறக்க, forgetting oneself, உன்னை பற்றியும் நினைத்து கொண்டு இருக்காது. forget oneself. தன்னையே திறக்க, ஓப்பன் yourself. அப்படியே ஒரு அடைந்து கொண்டு ஒரு இரகசிய வாழ்வாக அல்ல, திறந்த வாழ்வாக, ஓப்பன் புக் என்று சொல்வார்கள்.
என்னுடைய சொல், செயல், சிந்தனை அனைத்தையும் திறந்த புத்தகமாக தன்னையே துறக்க, என்னுடைய அபிலாஷைகள் அல்ல, என்னுடைய தேவைகள் அல்ல, என்னுடைய விருப்பங்கள் அல்ல, இறைவா உன்னுடைய விருப்பத்தின்படி, உம்முடைய சித்தத்தின்படி நடக்க எனக்கு அருள்தாரும். இதைத்தான் கர்த்தர் ஜெபத்தில் ஜெபிக்கின்றோம். உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக என்று சொல்லும் பொழுது இறை சித்தத்தை நாம் நடத்தி காட்ட, வாழ்ந்து காட்ட அழைக்கப்படுகிறோம். குறள் 350 இவ்வாறு கூறுகிறது: பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. எதையும் நீ பிடித்து கொண்டு இருக்காதே. இந்த உலகத்தினுடைய காரியங்கள், இந்த உலகத்தினுடைய கவலைகள் உன்னை மூழ்கடிக்கக்கூடும். ஒரு 2 பேர் குளிக்க போனாங்க. அங்கே ஒரு சின்ன கரடி ஒன்று இருந்தது. அது கொஞ்சம் சின்ன கரடி தானே, குட்டி கரடி தானே, அது கூட விளையாட ஆரம்பித்தான். சரி போதும் வா போகலாம், கரடியை விட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறான். ஐயையோ, கரடியை விட்டு எவ்வளோ நேரமாச்சு, கரடி தான் என்ன விட மாட்டேங்குது, இறுக்கி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னான். பல சமயங்களில் இப்படித்தான் நாம் போய் மாட்டிக்கொள்வோம். உலை சேருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சேற்றில் போய் மாற்றிக்கொண்டால் காலை எடுக்க முடியாது. அப்படிப்பட்ட பற்றுகளாக இருத்தலாகாது, அல்லது அவைகளை உள்ளத்தில் வளர்த்து கொள்ளலாகாது. ஒரு பையன் என்ன செஞ்சான், ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போனான் தான் அரிய வகையில் சேர்த்து வைத்த ஒரு பாட்டில். அந்த பாட்டிலுக்குள்ளார ஒரு பெரிய வெள்ளரிக்காய் மேலே மூடி போட்டு கொண்டாந்தான். அதை தன்னுடைய நண்பர்களிடமாக காட்டினான். பார்த்தாயா, இந்த பாட்டிலுடைய வாய் சின்னதாக இருக்குது, உள்ளே எவ்வளோ பெரிய வெள்ளரிக்காய் இருக்குது பார்த்தாயா. எல்லாம் கேட்குறாங்க ஆச்சரியமாக, எப்படிடா அதை செஞ்ச, இது எப்படி முடிஞ்சுது அப்படின்னு. அது ஒன்றும் பெரிய பிரமாதம் இல்லை. எங்கள் வீட்டு தோட்டத்தில் இந்த வெள்ளரி செடி பிஞ்சு விட்டதும் அதனுடைய வாயில் கொண்டு போய் இந்த பாட்டிலை வச்சு கட்டிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாட்டிலுக்குள்ளார இந்த வெள்ளரிக்காய் வளர்ந்து முற்றிய பிறகு இப்பொழுது நான் அதை கிள்ளி மேலே மூடி போட்டு கொண்டாந்துருக்கிறேன். இப்போ அந்த பாட்டிலிருந்து அந்த வெள்ளரிக்காயை எடுக்க முடியாது. பாட்டிலை உடைச்சா தான் எடுக்க முடியும். அது உள்ளே போய் வளர்ந்து அந்த பாட்டிலுடைய இடத்தை ஆக்கிரமித்து கொண்டது. இப்படி சிறுக சிறுக நம்முள் நுழைகின்ற கவலைகளோ, பிரச்சனைகளோ, வேதனைகளோ, அல்லது பற்றுக்களோ, அல்லது வெறியோ உள்ளத்தை அடைத்து கொண்டால் அதிலிருந்து எடுப்பது என்பது சிரமம். உடைத்துத்தான் எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகின்றார், நொறுங்குண்ட உள்ளத்தை இறைவன் புறக்கணிப்பதில்லை. உன்னுடைய உள்ளம் உடைக்கப்பட வேண்டும். அப்படி உடைத்து உள்ளிருக்கக்கூடியவைகளை தகர்த்து ஆண்டவரை நம் உள்ளத்தில் வைக்க வேண்டும். இந்த டிப்ரெஷன் அப்படின்னு சொன்ன டிப்ரெஷன் எப்பொழுது ஏற்படும்? வெற்றிடம் ஏற்படும் பொழுது இந்த தாழ்வு மண்டலம் ஏற்படும். வெற்றிடம் இங்கே அட்மாஸ்பியர், இந்த நாம் வாழுகின்ற இந்த இடத்துல, இந்த அண்ட சராசரத்தில் வெற்றிடம் ஏற்பட்டால் அதுதான் டிப்ரெஷன். அதை நோக்கி காற்று வேகமாக உள்ளே நுழைய முயற்சிக்கும் இயற்கை. அதுதான் இந்த காற்றும் மழையும் வருவது. இது இயற்கையில். அதே போல் விமானம் செல்லும் பொழுது கூட போகின்ற பாதையில் இந்த வெற்றிடங்கள் இருந்ததென்றால் அந்த விமானம் இந்த வெற்றிடக்குள் நுழைந்ததும் அப்படியே கீழே ட்ராப் ஆகும். டர்புலன்ஸ் என்று சொல்லுவார்கள். அது அப்போ தான் விமானம் கொஞ்சம் அப்படி லேசாக ஆடும். ஆக இந்த வெற்றிடம் என்பது மிக மிக ஆபத்தானது. அதற்குள் நுழைவதற்கு காற்று முயற்சிக்கும். அதே போன்று உன்னுடைய உள்ளம் வெற்றிடமாக இருந்தால் ஏதாவது ஒன்று நுழைவதற்கு உள்ளே முயற்சிக்கும். அந்த நேரத்தில் தான் எச்சரிக்கையாக இருந்து நாம் ஆண்டவரை உள்ளே தக்க வைத்து கொள்ள வேண்டும். சாத்தான் மிக மிக நயவஞ்சகமாக
உள்ளே நுழைவதற்கு பல வகையில் முயற்சிப்பான். ஆகவே தான் ஆங்கிலத்தில் சொல்வார்கள், த லேசி மேன்ஸ் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப். ஒரு சோம்பேறியினுடைய மனது சாத்தானுடைய பட்டறை. சாத்தான் போய் அங்கே தங்கி கொள்ளும், இது செய் அது செய் என்று அவனை தூண்டி கொண்டு இருக்கும். எனவே இந்த உள்ளத்தின் வெற்றிடத்திலே யூ என்ற வார்த்தையை போடுங்கள் என்று ஒரு சூத்திரம் சொல்லப்படுகிறது. IOU, நான் பிறருக்கு கடன்பட்டவன். ஆம், பிறருக்கு நாம் கடன்பட்டவர்கள். நம்மை சுற்றிலும் பாருங்கள், நமக்கு எத்தனை பேர் உதவி செய்கிறார்கள். நம்முடைய அனுதின தேவைகளை நிறைவேற்ற, உணவு உண்ண, உடை உடுக்க, வாழ்வதற்கு தேவையான எத்தனை காரியங்கள் பிறருடைய உதவியினால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்ற உணர்வு உள்ளே இருந்தால் இந்த தாழ்வு மனப்பான்மைக்கு இடம் இருக்காது. Let us reply to our father, to our mother, I love you in Christ, not instead of Christ. சென்ட் அகஸ்டினுடைய வார்த்தைகள். உங்களை கிறிஸ்துவில் அன்பு செய்கிறேன், கிறிஸ்துவுக்கு பதில் அல்ல என்று தாய் தந்தையிடம் பதில் கூறலாம். இயேசுவையோ பிறரையோ அன்பு செய்யும் போது கிறிஸ்துவில் அன்பு செய்ய வேண்டும், கிறிஸ்துவுக்கு பதிலாக அல்ல. ஆண்டவருக்கு ஈடாக, இறைவனுக்கு ஈடாக எதுவும் இடம் பெற முடியாது, இடம் பெறக்கூடாது. டு ஃபாலோ ஜீசஸ் entails to embrace the cross. Without the cross there is no disciple. இயேசுவை பின் செல்ல நிபந்தனை சிலுவையை அரவணைக்க வேண்டும். சிலுவையின்றி சீடனில்லை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த வேதனைகள் நம்மை புடம் போடுகின்ற நெருப்பாக எவ்வாறு தங்கத்தை சுத்தம் செய்கிறதோ அப்படி இந்த வாழ்க்கை பிரச்சனைகள் நம்மை முன்னேற்ற வேண்டும், சுத்தப்படுத்த வேண்டும். அப்பளுக்கின்றி நாம் வாழ்வதற்கு உதவ வேண்டும். I have asked of the Lord for one thing only. Do I want to live in the Lord's house all my life, to marvel there at His goodness and to ask for His guidance? சங்கீதம் 27:4. நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாளெல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். Every believer in this world must become a spark of light. John the 23rd. ஒவ்வொரு விசுவாசியும் உலகில் ஒளியின் கதிராக மாற வேண்டும். Living an upright life is a cross that Jesus wants us to carry. அப்பழுக்கற்ற வாழ்க்கை என்ற சிலுவையை சுமக்க இயேசு நம்மை அழைக்கிறார். எனவே இத்தகைய பின்னணியில் செபிப்போம். Lord Jesus, help me to draw near to you with faith and trust. Free me from doubt and unbelief, that I may approach you confidently and pray boldly with expectant faith. Let your kingdom come and may your will be done in me. ஆண்டவராகிய இயேசுவே, விசுவாசத்துடனும் நம்பிக்கையுடனும் உம்மிடம் நெருங்கி வர உதவி அருளும். சந்தேகத்திலிருந்தும் அவிசுவாசத்தினின்றும் என்னை விடுவியும். இதனால் உம்மை நம்பிக்கையுடன் அணுகி தைரியத்துடனும் எதிர்பார்க்கும் விசுவாசத்துடனும் உம்மிடம் நெருங்கச் செய்தருளும். எனவே உமது அரசு வருக, உமது சித்தம் என்னில் நிறைவேறுவதாக. எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றேன். ஆகவே உம்மை விட்டு ஒருபோதும் பிரியாத நிலையில் உம்மை எம் உள்ளத்தின் ஆழத்தில் தக்க வைத்து கொள்ளக்கூடிய வகையில் மற்றவைகள் அனைத்தையும் நாங்கள் விடுத்து உம்மையே சிக்கன பற்றி கொண்டிருக்கக்கூடிய உறுதியான மனதை தாரும். இந்த திடமான மனதினால் நாங்கள் என்றும் உமக்குரியவர்களாக வாழவும் வளரவும் செய்தருளும். எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். யாருக்கெல்லாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களை எல்லாம் உமது திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். குறிப்பாக இலங்கையிலே தூக்கு தண்டனை பெற்றிருக்கின்ற
மீனவர்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இன்னும் பல வகையான எதிர்ப்புகளின் மத்தியில், வேத கலாபனையின் மத்தியில் விசுவாசத்தை சான்று பகரக்கூடிய தருணங்களில் மிக மிக உறுதியாக இருக்கின்ற மக்களை கண்ணோக்கிரலும். அவர்களுக்கு தைரியத்தை தாரும், ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனத்திடனை தாரும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.